அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களில் புரட்சி கட்டியதாக கருதப்படும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் குறித்த முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. யூபிஎஸ் என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகும் பாதுகாப்பான மற்றும் உறுதியான வருமானத்தை வழங்கும் புதிய திட்டமாகும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மற்றும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆகியவற்றின் நன்மைகளை இணைத்த ஒரு தொகுப்பு திட்டம் இது என கூறப்படுகிறது. இதன் முக்கிய அம்சங்களை இப்ப பார்ப்போம். உறுதியான ஓய்வூதியம், உறுதியான குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், மேலும் லம்சம் தொகை. இந்த 4 முக்கிய அம்சங்கள் இதில் உள்ளன. உறுதியான ஓய்வூதியம், அதாவது குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சேவை செய்த ஊழியருக்கு கடந்த 12 மாத அடிப்படை ஊதியத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். உறுதியான குடும்ப ஓய்வூதியம், ஊழியர் காலமானால் அவரது மனைவிக்கு அல்லது கணவருக்கு அவரது ஓய்வூதியத்தின் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவை செய்திருந்தால் கூட 10,000 முதல் ஓய்வூதியம் பெற முடியும். ஓய்வின் போது கிராஜுவிட்டியுடன் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் வழங்கப்படும். இது ஓய்வூதியத்தை பாதிக்காது. என்பிஎஸ் திட்டத்துடன் ஒப்பிடும்போது யூபிஎஸ் திட்டம் எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். என்பிஎஸ்ஸில் அரசு பங்களிப்பு 14%, யூபிஎஸ்ஸில் 18.5%. என்பிஎஸ் மார்க்கெட்டை சார்ந்தது, யூபிஎஸ் நிச்சய ஓய்வூதியம் உண்டு. என்பிஎஸ்ஸில் குடும்ப ஓய்வூதியம் கார்பஸ் மற்றும் ஆன்யூட்டியை பொறுத்தது, ஆனால் யூபிஎஸ்ஸில் நேரடியாக 60% ஓய்வூதியம் உறுதி. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுடன் ஒப்பிடும் பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கடைசி சம்பளத்தில் 50% மற்றும் டிஏ கிடைக்கும். யூபிஎஸ்ஸில் கடந்த 12 மாதங்கள் அடிப்படையிலான கணக்கு இருக்கும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர் பங்களிப்பு தேவையில்லை. யூபிஎஸ்ஸில் 10% பங்களிப்பு உண்டு. ஓபிஎஸ்ஸில் லம்சம் தொகை எடுத்தால் ஓய்வூதியம் குறையும். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் அவ்வாறு குறையாது. தற்பொழுது மகாராஷ்டிரா அரசு மட்டும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளது. யூபிஎஸ் திட்டம் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமையை கொண்டு வந்தாலும் ஓய்வூதிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரும் திட்டமாக அரசு விளக்கமளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு யூபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் திட்டங்களில் இருந்து தேர்வு செய்யும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒருமுறை தேர்வு செய்த பின் மாற்ற முடியாது என்பதையும் அரசு தெளிவாக கூறியுள்ளது. எனவே பணி நிலையையும் சேவை காலமும் பொறுத்து ஊழியர்கள் திட்டத்தை சரியாக தேர்வு செய்வதே மிக முக்கியம். இதுபோல மேலும் அரசு தகவல்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் புதிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.